நியூ ஃபேங்கிள் வித் பிரேம். அவங்க வீட்டுக்காரர் கிட்ட இன்கிரிடியன்ட் போய் கேட்பாங்க. இது வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவார். அந்த ஏங்க கூடுங்க. ஏங்க வாங்க. என்ன என்னைய தேடுறாங்க? எக் காமிச்சு ஆம்லெட் அப்படின்னு கேட்பேன். இல்ல ஆம்லெட் மிளகு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓ நீ அப்படி வரியா? அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க ஆம்லெட் ஃபுல் டைரக்ஷன் அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படி சொல்லுவீங்க. என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? சமையல் பண்றது அவங்க, சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஏங்க ஆம்லெட் ஆம்லெட் புளிக்குழம்பு மிளகு குழம்பு. ஆம்லெட் புளிக்குழம்பு, ஆம்லெட் மிளகு குழம்பு. ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் சொல்லல. ஓ ஓகே. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ஓகே. இல்ல சார், அதுவே ஒரு 4-5 டேக் போகும். ஒரே டயலாக் தான் சொல்லுவேன். ஏன் தம்பி பாக்கவே பயப்படுறீங்க? அங்கிட்டு திரும்புங்க. ஏங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணும். ரூல் அதான். ஏங்க ஆம்லெட் ஆம்லெட் மிளகு குழம்பு. அப்படின்னா நீங்க ஆம்லெட் மிளகு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏற்கனவே நீங்க ஆம்லெட் மிளகு குழம்பு செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆமா. அத வந்து அவர் சொல்லுவாரு. ஆமா. கேட்டுக்க. அவங்க பூண்டு ஒண்ணு அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார். அந்த தட்டுன உடனே பாத்தீங்கன்னா அந்த பூண்டு எல்லாமே செதறிடும் சார். நானும் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், அந்த பூண்டை தட்டலான்னு. எல்லா பக்கமும் செதறி கிச்சனே க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? நான் சொல்றேன். அது 10 டேக் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் 4 தடவை தட்டி தட்டி அது ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்டினா அது செதறும். புரிஞ்சதா? கன்னியாகுமரி மார்க்கெட் சார். ஆமா சார், அவங்க மீன் வெட்டுற ஸ்டைலே கத்திரிக்கோல்லே அப்படியே எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் வெட்டிடுவாங்க சார். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். கத்திரிக்கோல் தான் வெட்டுவீங்களா? கொடுங்க மேக்கு. எனக்கு அருவாமனையில வெட்ட வராது. கதை இப்படி போகுதா?